ஹாய் ஆல், இது வரைக்கும் இந்த உருளைக்கிழங்கு கிறிஸ்பி பால்ஸ் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணிவிடுங்க. அந்தளவுக்கு கிறிஸ்பியாக அண்ட் டேஸ்டியாக சாப்பிடவே அந்தளவுக்கு மொறு மொறுன்னு இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. 4 கிலோ உருளைக்கிழங்க 2 கட் பண்ணி ஒரு குக்கரில் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் போல் உப்பையும் சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி வடிகட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு சூடு ஆறுனதும் இதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துடலாம்ப்பா. இந்த மாதிரி இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு எல்லா பீசஸையும் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த தோல் உரிச்ச உருளைக்கிழங்க மேஷர் அப்படி இல்லைன்னா கரண்டியோட பின்னாடி சைடு வச்சு நல்லா மசிச்சுக்கலாம்ப்பா. நான் கரண்டியில் ட்ரை பண்ணேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்றதுனால நான் கையிலேயே மசிச்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா மசிச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவும் பொடிசாக கட் பண்ண கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையும், காரத்துக்காக நான் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குன்றதுனால சால்ட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்ப்பா. வேணான்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது நல்லா கலந்து விட்டுக்கலாம்ப்பா. இந்த மாதிரி கலந்துட்டு இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருளைக்கிழங்கு மாவை எடுத்து கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம்ப்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. எண்ணெய் சூடானதும் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த உருண்டைகளை ஒவ்வொன்றா இந்த மாதிரி சேர்த்து பொரிஞ்சு மேலே வந்ததும் அடுத்தடுத்த பால்ஸ் சேர்த்து 2-3 பேட்சாக பிரித்து இது ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், இது வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்ப்பா. மீதி இருக்கிற பொட்டேட்டோ பால்ஸையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான்ப்பா, நம்ம கிறிஸ்பியான பொட்டேட்டோ பால்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மொறு மொறுன்னு இருக்குங்க, சாப்பிட்டவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.